நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வர்ற நல்ல வாய்ப்பை கெடுத்துக்காதீங்க. நாங்க சொல்ற மாதிரி டீலுக்கு ஓகேன்னா உங்க பொண்ணை எப்பயாவது ஒரு தடவை பார்க்கலாம். இல்ல நான் கோர்ட்டுக்கு போய் தான் பாப்பேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க போறது இல்ல. உங்க பொண்ணை இனிமே பார்க்க நாங்க அனுமதிக்க போறதும் இல்ல. அதனால நீங்க நிதானமா யோசிச்சு பதில் சொல்றது நல்லது. என்ன சார் மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத சொல்லிட்டேன் வாசு சார். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. எதுக்கும் நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. தேவையில்லை. இந்தாங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு தேவைப்படும். அம்மா, நீங்க வயசுல பெரியவங்க, உங்க பையனுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அப்ப நான் வர்றேன். வாசு, என்னடா இது? இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த பிரச்சனைக்கு என்னதான்டா தீர்வு? அன்னைக்கு சொன்னதுதாமா, எனக்கும் வினோதனிக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆனா அவ இதுக்கு சம்மதம் சொல்லாம இப்படி இழுத்தடிக்கிறாளே, அவளை புரிஞ்சுக்கவே முடியலையேடா. அம்மா, நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க என் திவ்யா என்னை விட்டு போக மாட்டான்னு. எனக்கு பக்கபலமா கூடவே இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மிரட்டல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க பயப்படாதீங்கம்மா. இவங்களால என் திவ்யாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என்ன கற்பகம் சொல்ற? இது எப்ப நடந்துச்சு? இப்பதான் ரங்கநாயகி அம்மா, நிலைமை இங்க கைமீறி போயிட்டே இருக்கு. ஐயோ, அந்த ஆளு பயம்பூர்த்தான் நோட்டீஸ் அனுப்புறான்னு பார்த்தா இப்ப வீடு தேடி வந்து வக்கீல் வேற மிரட்டிட்டு போறாரு. ஐயோ, குடுக்கிற பணத்தை வாங்கிக்கோ, நீ கோர்ட்டுக்கு போனாலும் கேஸ் உனக்கு சாதகமா இருக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. ரங்கநாயகி அம்மா, எங்க என் பேத்தி எங்களை விட்டு போயிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா என் பையன் உடஞ்சு போயிடுவான். என்ன கற்பகம் நீ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கண்ணை கசக்கிட்டு இருக்க? அவங்க மிரட்டிட்டு போனா நம்ம பயந்துடணுமா? தைரியமா இருக்க வேண்டிய நம்மளே மனசு உடைஞ்சு பேசுனா வாசு தம்பி நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த மாதிரி சமயத்துலதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தைரியம் சொல்லணும். அப்பதான் வாசு தம்பி உடைஞ்சிராம இருக்கும். நாங்கெல்லாம் கூட இருக்கோம். அப்படியெல்லாம் தூக்கி கொடுக்க விட்டுற மாட்டோம். நீ ஒன்னும் அழாத. நானும் அவனுக்கு தைரியம் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு நான் எப்படி தைரியம் சொல்லிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் மனசு கடந்து அடிச்சுக்குது ரங்கநாயகி அம்மா. ரங்கநாயகி அம்மா, நீங்க தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன நீ உதவின்னு அந்நியமா பேசிக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லு கற்பகம். எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி தானே வைக்க போறோம். அத முன்கூட்டியே நடத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்களேன். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வினோதினி திவ்யாக்கு அம்மாவா வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது விஷயமா வாசு வினோதினி கிட்ட பேசுனதுக்கு ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் திரும்ப 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் திரும்ப இதை நான் ஆரம்பிக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது. ஏதோ எங்களோட அவசரத்துக்காக அவளை கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால நீங்க தான் ரங்கநாயகி அம்மா ஏதாச்சும் பண்ணணும். என்ன கற்பகம் கட்டாயம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? நம்ம பேர பசங்க நல்லதுக்காகத்தானே பண்றோம். அப்புறம் திவ்யா மட்டும் எனக்கு யாரு? நீ இப்படி பிரிச்சு எல்லாம் பார்க்காத. எனக்கும் என்ன வினோதனைக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடந்தா நல்லதுதாம்மா. அதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சீக்கிரம் நடக்கிறதுனால ஒரு நல்லது நடக்கும்னா அத பண்றதுல எந்த தப்பும் இல்ல. நாம நடந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு வினோதினி சம்மதம் தானே முக்கியம். அவ ஒத்துக்குவாளா? எனக்கு என்னமோ அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி முதல்ல அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டினாதான் அவ மனசு மாறும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல என்ன வழின்னு பாருங்களேன். கண்டிப்பா கற்பகம், நானும் அது சம்பந்தமா ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நீ நாளைக்கு கோவிலுக்கு வந்துரு. அந்த கடவுள் கண்டிப்பா நமக்கு நல்ல வழிதான் காட்டுவாரு. சரி ரங்கநாயகம்மா, ரொம்ப நல்லது.